முகுந்தன் முரளி. அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து நட்சத்திரம் தான். ஏன் அப்படின்னா, யாருக்கு மற்ற விஷயங்கள் தெரியுதோ இல்லையோ உங்களோட ஜென்ம நட்சத்திரம் எப்படியாவது தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. காரணம் என்ன, டெய்லியும் கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாருக்குமே நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணும், எப்படி நட்சத்திரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வந்து அதை சாதகமாக மாற்றிக்கலாம், எப்படி கர்மாவை கடிக்கலாம், எப்படி நம்மளுக்கு பாதகமான நட்சத்திரங்களை சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் ஒவ்வொன்றும் இப்போ வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா நாம் பிறந்த நட்சத்திரம், நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா சம்பத்து தாரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக நிறைய நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை நட்சத்திரம் இல்லை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். நாலாவது நட்சத்திரம் காரிய சித்தின்னு சொல்கிறாங்க. அதில் காரிய சித்தியும் இருக்குது, கர்மாவும் இருக்குது. அஞ்சாவது நட்சத்திரம் வதைத்தாரை நட்சத்திரம். சரிங்களா? ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை நட்சத்திரம். ஏழாவது நட்சத்திரம் வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். சரிங்களா? எட்டாவது நட்சத்திரம் நட்பு நட்சத்திரம். ஒன்பதாவது நட்சத்திரம் அதிநட்பு நட்சத்திரம், அதான் மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரை. ஸோ 27 நட்சத்திரத்துக்கும் லேட்டஸ்டாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் அப்புறம் வந்து அதுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அது நீங்கள் நோட் பண்ணால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சாப்பிட்ணுமா, தானம் கொடுக்கணுமா, இல்லை வந்து அதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயத்தை செய்யும் போது எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதுக்காக 27 நட்சத்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள பொருட்கள் அப்படின்னா ஹெல்மெட். சரிங்களா? ஹெல்மெட், கத்தரிக்கோல், சுருட்டை முடி, சித்தா டாக்டர். சரி, சித்தா டாக்டர் எப்படி பயன்படுத்தலாம்? ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, அதாவது சித்தா டாக்டர்கிட்ட போனால் ரேவதி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? 2வது நட்சத்திரமாக வரும். ஸோ குருவோட குரு நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். நீங்கள் 6 போட்டிங்கன்னா 2வது நட்சத்திரத்தோட திருஜன்மம் வந்துடும். ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம், அதாவது சித்தா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நோய் குணமாயிடும். அதுக்காக தான் அதில் சொன்னேன். ஸோ அஸ்வினி நட்சத்திரங்கிறது ஹெல்மெட், கத்திரிக்கோள், சுருட்டை முடி. பரணி நட்சத்திரம். அஸ்வினிக்கு வந்து சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தலை. அதுக்குள்ள உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு. பரணி முக்கோண வடிவம். முக்கோண வடிவங்கிறது ட்ரையாங்கிள் தலைகீழ இருக்கணும். அதாவது ஸ்ரீ சக்கரத்தெல்லாம் இருக்கும், முக்கோணம் வந்து கீழே இருக்கும், குடும்ப கட்டுப்பாடு சிம்பல் மாதிரி இருக்கும், மேலே இருக்கக்கூடாது. அதாவது கோல்டு வின்னர், அந்த முக்கோணம் கோல்டு வின்னர் ஆயிலெல்லாம் வரும், அந்த மாதிரி சிம்பல். ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு பொட்டு, டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட், டூத் பிரஷ், இட்லி, இதெல்லாம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்குள்ள தெய்வம் துர்கை, பைரவர். பரணி நட்சத்திரத்தோட உணவுப் பொருள் நெல்லிக்காய். விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். கார்த்திகை நட்சத்திரம் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். அத்திவரதர், காஞ்சிபுரத்தில் இப்போ அத்திவரதர் வந்தார் பாருங்க, பார்த்தீங்களா, அவர் கார்த்திகை நட்சத்திரம். தீபம், அதாவது திருவண்ணாமலை தீபம். விபூதி, இறால் மீன், வட்ட வடிவம். இதெல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய சின்னங்கள். கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருள் பேரிச்சம்பழம். ஏன் உணவுப் பொருள் சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் அதை இன்டேக்காக எடுத்துக்கலாம், தானமாக கொடுக்குற மாதிரி தான் கோவில்களில் கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பூட்டு சாவி. பூட்டு தனியாக சாவி கிடையாது, பூட்டும் சாவியும் சேர்ந்தது. ஜல்லடை, வீட்டில் சலிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜல்லடை.
ஏணி, ஏணி இல்லைன்னா லேடர் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் லேட்டஸ்டாக. அவல் பாயாசம், இதெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளது. மிருகசிருஷம், ஹக் சிம்பிள் இருக்கு இல்லையா, 3 புள்ளி, அந்த சிம்பிள் ருத்ராட்சம், நாதஸ்வரம், பாம்பு புற்று, ஆட்டோ. மிருகசிருஷம் வடிவம் பார்த்தீங்கன்னா மான் கொம்பு. மிருகசிருஷத்துக்குள்ள விருட்சம் பார்த்தீங்கன்னா கருங்காலி. மிருகசிருஷத்துக்குள்ள அபிஷேக பொருள் என்னன்னா திரவிய பொடி. அடுத்து திருவாதிரை. திருவாதிரை ஊசி, யாழ், காஃபி, கயறு, இஎன்டி டாக்டர். நடராஜர் வாழைப்பழம், உணவுப் பொருள் வந்து வாழைப்பழம். புனர்பூசம் வில் கம்பி, லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய மணி பர்ஸ், உண்டியல், கை கடிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு புனர்பூசத்தை குறிக்கக்கூடியது. அதே போல புனர்பூசத்துக்குள்ள அபிஷேக பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ். புனர்பூசத்துக்குள்ள தெய்வம் லேட்டஸ்டாக இப்போ கும்பாபிஷேகம் எங்கே நடந்துச்சு? ராமர். சரிங்களா? அடுத்து பூசன். பூச நட்சத்திரத்துக்குள்ள பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசமரம், லேடிஸ் ஹேண்ட்பேக், உள்ளாடைகள், அழுக்கு துணி, இதெல்லாம் வந்து பூச நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. பூசம் அப்படின்னா வந்து வேல், வேல் வடிவத்தை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரத்துக்குள்ளது. ஆயுள்யம் அப்படின்னா குண்டூசி, இங்கு பேனா, ஸ்ப்ரிங்கு, அப்புறம் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். ஆயில்யம் அப்படின்னா அம்மி, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மி. ஆயில்யத்துக்குள்ள அதிதேவதை பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். மரம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்குள்ள சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தடி, அதாவது வயசானவங்க வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்காங்க இல்லையா, மரத்தாலான கைத்தடி. சேர், நாம உட்கார சேரு. செங்கல், தேங்காய் உடைக்க பயன்படுத்தக்கூடிய அரிவாள். மக நட்சத்திரத்தோட உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா தயிர், மாங்காய். அதே போல நின்ற கோல கணபதி, அதாவது நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய கணபதி மக நட்சத்திரத்தோட வடிவம். மக நட்சத்திரத்துக்கு இன்னொரு வடிவம் என்னன்னா கிரீடம் சிம்பல், அதாவது தலையில் வைக்கக்கூடிய கிரவுன் சிம்பல்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் பிலிப் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸோட சிம்பலே பார்த்தீங்கன்னா கிரவுன் சிம்பல், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாகை மாதிரி இருக்கும். கிரீடம் சிம்பல் தான் அதில் போட்டிருக்கும். அடுத்தது பூரம். பூரம்னா இந்த பல்பு. அதே போல சங்கு. அதே போல கண்தானம் செய்தல். பூரம்னா எலுமிச்சப்பழம். பூரம் அப்படின்னா சுவாமி வந்து அம்பாள் வந்து ஆண்டாள். அதே போல பூர நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் சதுரமான ஸ்வீட்டு, கட்டமாக இருக்கணும். கடையில் பார்த்துருக்கீங்களா, டபுள் கலரில் இல்லை பால்கோவா மாதிரி, அதாவது டைட்டாக இருக்கணும். பால்கோவா கொலகொலன்னு இருக்கும். சதுரமான ஸ்வீட்ஸ், இதெல்லாம் பூர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து உத்திரம். உத்திரம்னா கட்டில் கால், குச்சி, அதாவது குச்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய கோல், அதாவது சின்னதாக இருக்கக்கூடாது, நல்லா உயரமாக பழனி பாலதண்ட ஆயுதமணி கையில் இருக்கிற மாதிரி பெரிய தடியாக இருக்கணும். அதுதான் உத்திர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் கஞ்சி, உணவுக்கு வந்து கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சி உணவு, கூழ், இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் அதுக்குள்ள உணவுப் பொருள் மாதுளம் பழம். உத்திர நட்சத்திரத்தில் உள்ள தெய்வம் திருச்சானூர் பத்மாவதி தாயார், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர், சபரிமலை சாஸ்தா. சரிங்களா? அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ள குறியீடு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பல். பிள்ளையார் கையில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்வஸ்திக் சிம்பல். அதே போல கைகள், கைகளில் உள்ள விரல்கள், கை கடிகாரம், லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்மல், இதெல்லாம் ஹஸ்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஹஸ்த நட்சத்திரத்தோட பழம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். ஹஸ்த நட்சத்திர சிம்பல் நீங்க அதிகமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்க இருக்கு, யாருக்கா தெரியுமா?
யாரெல்லாம் எல்ஐசி பாலிசி போட்டிருக்கீங்க? அதில் இருக்கும் 2 கை. ஸோ அது ஹஸ்த நட்சத்திரத்தோட சிம்பல். ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ள கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலம் பக்கத்தில், அதாவது குற்றாலம் இல்லை, மயிலாடுதுறை டு கும்பகோணம் போகிற வழியில் குத்தாலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கிருபாகுபேஸ்வரர் கோவில், அதுதான் ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ள கோவில். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அத்திவரதர் வந்து வெளியில் இருக்கிறவர் கார்த்திகை, அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிறவர் கார்த்திகை, சுவாமி வந்து ஹஸ்த நட்சத்திரம். அதே போல் ஹஸ்தம்னா கையா, காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி ஹஸ்த நட்சத்திரம், கையால் எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்களா, ஸோ அது ஹஸ்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து சித்திரை. சித்திர நட்சத்திரத்துக்குள்ள சிம்பிள்ஸ் அதாவது என்னென்னா புலிக்கண், அதாவது டைகர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸில் வந்து டைகர் ஐ இருக்குது, புலிக்கண். பச்சை கற்பூரம். அடுத்து முத்து, ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கைலி, லுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சித்திர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது சித்திர நட்சத்திரத்துக்குள்ள தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார். சித்திர நட்சத்திரத்தோட உணவுப் பொருள் அப்படின்னா பப்பாளி பழம். அடுத்து சுவாதி. சுவாதினா நம்ம வீட்டில் அரிசி அளக்க பயன்படுத்தக்கூடிய படி. அடுத்தது கோவிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திரி, வீட்டில் விளக்கு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய திரி, ஊசி, நிலா வெளிச்சம், இதெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரோட நட்சத்திரம். அதே போல் விருட்சம் பார்த்தீங்கன்னா மருத மரம். விசாக நட்சத்திரம், விசாகம்னா வேலையும் குறிக்கும், அதாவது பூசத்துலேயும் அது வருது, விசாகத்திலையும் வருது. விசாகம்னா வேல், காவடி, நாம் வீட்டில் புடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறம். அதே போல் தோரணம், என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம வாசலில் வந்து தோரணம் கட்டி வரும் இல்லையா, இது விசாகம். விசிறி கூட விசாகம் தான். விசாக நட்சத்திரத்தில் உள்ள தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ஸோ அடுத்த அனுஷம். அனுஷம்னா குடை, ஈட்டி, பனை பொருட்களாக செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது கருப்பட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே போல் நொங்கு, பனைமட்டையில் செய்யப்பட்ட விசிறி. விசாகத்துக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் விசிறி கூட யூஸ் பண்ணலாம். அதே போல் யானையோட காது கூட விசாகம்தான். அதே போல் அனுஷத்துக்கு பனைமட்டையில் செய்யப்பட்ட விசிறி. அனுஷம்னா தாமரைப்பூ, அனுஷம்னா மகாலட்சுமி, அனுஷம்னா சாப்பாடு, வெறும் சாதம், அதாவது குழம்பு கலக்காத வெறும் சாதம், சுத்தாண்ணம்னு சொல்லுவாங்க, அது அனுஷ நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அனுஷ நட்சத்திரத்தோட உணவுப் பொருள் என்னன்னா சப்போட்டா பழம். அடுத்து கேட்டை. கேட்டை நட்சத்திரம் இந்திரனோட நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தோட அபிஷேக பொருள் விபூதி. எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய தையல் மிஷின், நாம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சாங்கம், ஐஸ்மோர், அதே போல பாத்திரங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. கேட்டை நட்சத்திரத்தோட சிம்பல் ஈட்டி சிம்பல், மின்னல் குறியீடு, இந்திரனோட வஜ்ராயுதம், இதெல்லாம் கேட்டை. அங்காள பரமேஸ்வரி கேட்டை நட்சத்திரம். சரிங்களா? அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு என்னென்ன பொருள் வருதுன்னா காடை, ஸ்டவ், நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டவ், டயர் டியூப், அதாவது சைக்கிளில் இருக்கக்கூடிய டயர் டியூப், ஆக்சிஜன். மூல நட்சத்திரத்தோட அபிஷேக பொருள் சந்தனம், யானையோட துதிக்கை, சிங்கத்தின் வால். தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். சித்தர்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதஞ்சலி. அடுத்து பூராடம். பூராடம் அப்படின்னாலே எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் தான். துப்பாக்கி, பட்டாசு, அதே போல் வெடிப்பொருட்கள், இது எல்லாமே உங்களுக்கு பூராடத்தை குறிக்கக்கூடிய. பூராடம் அப்படின்னா வருண பகவான், மழை வந்து பூராடம். உணவுப் பொருளை காளான் அப்படிங்கிறது பூராடத்தை குறிக்கக்கூடியது. பூராடம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் கையில் வச்சிருக்கக்கூடிய கதை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கான்செப்டாக நான் சொல்லும் போது அது உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது உத்திராடம். உத்திராடம்னா நாம் பர்ஃப்யூம்ஸில் இருக்கக்கூடிய புனுகு உத்திராட நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. நாம் பயன்படுத்தக்கூடிய செருப்பு, நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு,
பெரிய கை கடிகாரம், அதாவது சின்னதாக நார்மலாக இல்லாமல் கடிகாரம் பெருசாக இருக்கக்கூடியது உத்திராடத்தை குறிக்கக்கூடியது. உத்திராட நட்சத்திரத்துக்கு மரம் பார்த்தீங்கன்னா பலாமரம். உத்திராடத்தில் பிறந்தவர் பட்டினத்தார். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு உள்ள பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேல், அதே போல உலக்கை, கழுதை, பொட்டுக்கடலை, இதெல்லாம் திருவோண நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. 3 பாதச்சுவடு திருவோண நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. கேசரி, நம்ம உணவுல சாப்பிடக்கூடிய கேசரி திருவோண நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு தக்காளி சாதம், உணவுப் பொருட்கள் வந்து தக்காளி சாதம். தெய்வத்தில் பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாத சுவாமி. பேட்டரி, பெரிய பேட்டரி, அதாவது வால் கிளாக்ல போடக்கூடிய பேட்டரி. உடுக்கை, இந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கும், சிவன் கையில் இருக்கிற மாதிரி உடுக்கை. ஷூ லேஸ், அந்த ஷூல கட்டக்கூடிய லேஸ். அடுத்தது விசில், கண்ட்ராக்டர் யூஸ் பண்ணக்கூடிய விசில்ஸ். சதயம், பஞ்சிங் மிஷின், அதாவது நம்ம ஓட்ட போடுறதுக்கு, பேப்பரில் ஓட்ட போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சிங் மிஷின். பொக்கே, ஃப்ளவர் பொக்கே, அதாவது வந்து மூலிகை கொத்து. ஸ்டாப்லர். மிருத்யுஞ்சி ஹோமம் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சதய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதாவது திருக்கடையூர், கடம்பு மரம் எங்கெல்லாம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதயத்தை குறிக்கக்கூடியது. காலனை எந்த இடத்துல சொல்றாங்களோ, எந்த இடத்துல யமபயம் நிற்கக்கூடிய இடமோ அதெல்லாம் சதயத்தை குறிக்கக்கூடியது. சதயம் கால பைரவன். அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதி அப்படிங்கிறது வாள், மன்னர்கள் பயன்படுத்திய வாள், மல்லிகைப்பூ, லட்டு, சட்டை, இதெல்லாம் பூரட்டாதியை குறிக்கக்கூடியது. பூரட்டாதியோட உணவுப் பொருள் மாம்பழம். தெய்வம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரம். அதே சமயத்தில் பூரட்டாதி மகாபாரதத்தில் வந்து கர்ணனோட நட்சத்திரம் பூரட்டாதி. அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதினா நாம் பயன்படுத்தக்கூடிய செருப்பு, நெத்திக்கு போடக்கூடிய நாம கட்டி. அதே போல உத்திரட்டாதி அப்படின்னா காமதேனு. தூதுவளை, இதெல்லாம் உத்திரட்டாதியை குறிக்கக்கூடியது. ரேவதி அப்படின்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா இரட்டை மீன், செப்டிக் டேங்க், மொட்டை மாடி, படகு. இதெல்லாம் உங்களுக்கு 27 நட்சத்திரத்துக்குள்ள லேட்டஸ்டாகவும் ஓல்டாகவும் விருட்சமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் நான் சொன்ன உணவுப் பொருட்கள் 2வது நட்சத்திரமாக வருகிறதோ, அதாவது யாருக்கெல்லாம் உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துக்குள்ள விஷயங்கள் வருதோ அதை நீங்க பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு யாராவது நட்சத்திரம் சொல்லுங்க. மிருகசீரிஷத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னங்கய்யா? திருவாதிரை. அப்ப நீங்க என்ன செய்யணும், எப்பவுமே உங்களோட ஷர்ட் பாக்கெட்ல ஒரு ஊசி இருக்கு இல்லையா, தைக்கக்கூடிய ஊசி, அதை உள்ள வச்சுங்க. போகக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே போல யாழ் இசை கேட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. அதே போல எங்க போனாலும் ஒரு வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போகக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே போல இஎன்டி டாக்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி நீங்க விசிட் பண்ணிட்டு வரலாம். போயிட்டு சும்மா அந்த இடத்துல நின்று கூட வரலாம். இது உங்களுக்கு சம்பத்து தாரையா ஆக்டிவேட் ஆகும். அதே போல மிருகசீரிஷத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன? மகம். நீங்க கைத்தடி, அப்ப ஒரு கைத்தடி வாங்கி நீங்க வீட்டில் வச்சுக்கலாம். மரத்தில் செஞ்ச கைத்தடி வாங்கி அதில் வந்து ஒரு குண்டூசியை சொருவி எப்பவுமே வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். எப்பவுமே சேர்ல, எல்லாருமே சேர்ல தான் உட்காராங்க. சேர்ல உட்கார்ந்துட்டு ஒரு விஷயத்தை பேசும்போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போல செங்கல், எப்பவுமே வீட்டு வாசல்ல ஓரத்தில் ஒரு செங்கல் வச்சுங்க. எப்பவுமே அது உங்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளையும் கொடுக்கும். அரிவாள், அடிக்கடி நீங்க அரிவாள் பயன்படுத்துறது, அதாவது தேங்காய் உடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். சரிங்களா? இது உங்களுக்கு வந்து 6வது நட்சத்திரத்துக்குள்ள விஷயங்கள். உங்களோட 27வது நட்சத்திரம் என்னங்க? ரோகிணி. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும், யாருக்காவது வீட்டுக்கு
சாவி, பூட்டு சாவி இல்லைன்னா பூட்டு சாவி வாங்கி கொடுக்கறது, பூட்டு சாவி இல்லைன்னா டோர்லேயே ஃபிட் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் கீ வாங்கி கொடுக்கறது, இது உங்களுக்கு ரோஹிணி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் தானமாக கொடுக்கணும். ஏன்னா உங்களோட 27வது நட்சத்திரம் கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம், அதான் அபிஷேக நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் தானமாக கொடுக்கறது, யாருக்காவது ஜல்லடை வாங்கி தானமாக கொடுக்கறது, அதே போல் உணவுப் பொருட்களில் பால்கோவா தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவல் பாயாசம் ஏதாவது கோவில்களில் வேண்டிக்கிட்டு நீங்கள் இல்லாதவங்களுக்கு அவல் பாயாசம் கொடுக்கறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது 27வது நட்சத்திரத்தை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கக்கூடிய உங்களுடைய கர்மாவை பல மடங்காக குறைக்கும். ஸோ உங்களுடைய 27வது நட்சத்திரத்தை தானமாக கொடுங்க. 2வது நட்சத்திர உணவுப் பொருட்களை நீங்கள் உணவாக எடுத்துங்க. 6வது நட்சத்திரத்துக்குள்ள விஷயங்களை நீங்கள் எப்போவுமே உங்களோட பயன்படுத்த உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா 22வது நட்சத்திரமா? ஸோ 22வது நட்சத்திரத்துக்கு எல்லாருக்கும் பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? பயப்படுவீங்களா? எல்லாரும் என்ன தூங்கிட்டீங்களா? பயப்பட தேவையில்லை. 22வது நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் நட்சத்திரம் திசை நடத்துனா அதுக்கு என்ன திரும்ப செய்யணும்? 22வது நட்சத்திரத்துக்கு அதிலேருந்து எண்ணி 13வது வரக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. இந்த 22வது நட்சத்திரம் எந்த விதத்திலும் உங்களை டிஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய உள்ள சக்ஸஸை கொடுக்கும். வைநாசிக நட்சத்திரத்துலேருந்து 13வது நட்சத்திரம் எண்ணுங்க, அந்த தெய்வத்துக்கு போய் விளக்கு போட்டு வந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஏன்னா 13வது நட்சத்திரம் உங்களுக்கு தெய்வ அருளை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், சகல காரியங்களையும் வெற்றி பண்ணி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதே போல் 6வது நட்சத்திரம், இப்போ 4வது நட்சத்திரத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தலாம், அதாவது காரிய சித்தி தான். ஆனால் 4ஆம் பாவத்தோட நட்சத்திரம் 10ஆம் இடத்துல வரும். எனக்கு அது காரிய சித்தி. காரியம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எந்த பாவம்? 10ஆம் பாவம். எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபெக்டும் கொடுக்கும். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம், நம்ம ரெகுலராக ஈனோ குடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? குடல் கெட்டு போயிடும். டைஜஷனுங்கிற ஒரு விஷயம் ஆயிடுது, அதே சமயத்தில் குடல் கெட்டு போயிடும். அப்போ நிறைய காரியங்களை சித்தி பண்ணாலும் கர்மாவையும் கொண்டு வரும். அப்போ இருக்கிறதுலே சிறப்பான அமைப்பு அப்படின்னா 2வது நட்சத்திரம். ஏன் அப்படின்னா இங்கே 6வது நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தை எண்ணி பாருங்க, 2வது நட்சத்திரத்தோட திருஜென்ம நட்சத்திரமா இருக்கும். அப்போ குருவோட நட்சத்திரம். அப்போ குருவுக்கு குரு நட்சத்திரமா இருக்கு. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் வந்து திருவோண நட்சத்திரம், அவர் வந்து சம்பத்து தாரை என்ன ஆக்டிவேட் பண்றாரு? அவிட்ட நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றாரு. அவர் இருக்கக்கூடிய படத்துல ஒரு பாட்டிலையாவது எதுலையாவது ஒரு தாரை தப்பட்டை வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லாம இருக்காது. நீங்க ஆரம்ப கால படத்துலேருந்தே பாருங்க, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்த பாட்டிலேருந்து, வந்தேண்ட பால்காரன்லேருந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பால மின்சார கண்ண எல்லாத்துலேயுமே அந்த வாத்திய கருவிகள் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அது அவிட்ட நட்சத்திரத்தை அவர் பரிபூர்ணமாக இயக்குறார். சரிங்களா? அவருக்கு 6வது நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை கொடுத்தது எல்லாமே எஸ்பி பாலசுப்ரமணியனோட பாட்டு தான். ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் ஆயில்ய நட்சத்திரம், திருவோணத்துக்கு 6வது நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட ரேவதியா, அவருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தது. அதே போல 2வது நட்சத்திரம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, கமலஹாசன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட ரேவதி. அப்போ கமலஹாசனோட படத்துக்கு தான் எஸ்பி பாலசுப்ரமணியன் 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்போ சம்பத்து தாரை நட்சத்திரத்துக்கும் சாதக தாரை நட்சத்திரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நட்சத்திரத்தை நாம் எப்படி இயக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஜென்ம நட்சத்திரத்தை இயக்காதீங்க, டென்ஷனை கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா யாருக்கெல்லாம் சந்திரன் நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லா நட்சத்திரமும் நல்லாவே தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே போல் ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்துக்கு போறீங்க, இல்லை ஒரு முக்கியமாக ஒரு இடத்துல போய் பணம் வாங்க போறீங்க, இல்லை ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பேசி அது தீர்வாகணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்துக்கு உள்ள கலரையோ உணவுப் பொருட்களையோ அந்த சிம்பிள்ஸையோ அந்த தெய்வங்களையோ வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இன்னைக்கு என்ன நட்சத்திரங்க? திருவாதிரைக்கு 6வது நட்சத்திரம் என்ன? பூர நட்சத்திரமா? சரிங்களா? இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கும். பூரம்னா என்ன கலருங்க? வெள்ளையா? அப்ப அதே மாதிரி பூரம் எலுமிச்சை பழமா? நம்ம மூந்தன் முரளி ஐயா எலுமிச்சை பழ கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்காப்புல, எல்லாரும் அவரை தானே பாக்குறீங்க. அப்ப எல்லாருக்கும் காரியம் சக்சஸா இல்லையா? நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்ண உங்களுக்கு முதல்ல எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா ஒரு 100 விதி இருக்குன்னா 1500 விதி விலக்கு இருக்கு.
இதில் இருந்தால் இது நடந்துடும், இது போனால் வெற்றியை கொடுக்காது, இது போனால் விபத்து, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னென்னா நீங்கள் அந்த விதியை மதியால் விழலான்னு சொல்கிறாங்க. அப்போ மதிங்கிறது அறிவு, மதிங்கிறது தெய்வம் சந்திரன். அப்போ கரெக்டாக நாம் அதை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? வேற யாருக்காவது இந்த நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லணுமா? பூச நட்சத்திரம் அப்படின்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம். உங்கள் வீட்டில் ஐயா நீங்கள் ரெகுலராக வீட்டில் வந்து அம்மி இருக்கா? அம்மியில் அரைச்ச உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. இல்லை கொஞ்சம் அது சிரமமாக இருக்குன்னா அம்மியை டெய்லியும் தொட்டு கும்பிடுங்க. சரிங்களா? ஆயில்யம் அப்படின்னா அம்மி உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம். ஆயில்யம் அப்படின்னா பாம்பு புற்று. பாம்பு புற்று இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம். ஆயில்யம்னா ஆதிசேஷன். அதே போல் புன்னை மரம், புன்னை மரம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு வரலாம். புன்னை மரம் எங்கேயுமே இல்லையா, நீங்களே ஒரு செடியை வாங்கி வீட்டில் வச்சு தண்ணியை ஊற்றுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு 6வது நட்சத்திரம் என்னங்க? என்னங்க? அப்போ அஸ்த நட்சத்திரத்தோட குறியீடு ஸ்வஸ்திக் சிம்பிளை நீங்கள் டாட்டுவாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோ பிரிண்டாக யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு அடிக்கடி பார்க்குற இடத்துல வைக்கலாம். அதே போல் கைகளை அடிக்கடி பயன்படுத்துறது, எல்லாருக்கும் பாய் சொல்கிறது, வணக்கம் வைக்கிறது, இந்த கைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகிடும். அதே போல் வெளியில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லையா, பப்பர்மன் மிட்டாய்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி வாயில் போட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதே போல் ஹஸ்தம் அப்படின்னா கையில் கடிகாரம் கட்டியிருக்கீங்க இல்லையா, கை கடிகாரம் ஹஸ்தத்தை குறிக்கக்கூடியது. எப்போவுமே ஒரு விஷயத்தை டைம் பார்த்து செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 27வது நட்சத்திரம் கர்மா நட்சத்திரம். கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம். கர்மா நட்சத்திரத்தில் கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ யாருக்காவது குழந்தைங்களுக்கு வில்லம்பு விளையாடுறாங்க இல்லையா, பிளாஸ்டிக்கில் விற்கும், அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த வாங்கி அதாவது குழந்தைங்களுக்கு தானமாக கொடுங்க. அதே போல் மணி பர்ஸ் இருக்கு இல்லையா, பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், அதை வாங்கி யாருக்கா உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க. உங்களோட கர்மா எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? வேற யாருக்கா சொல்லணுமா? ஒவ்வொருத்தவங்களா சொல்கிறேன், சொல்லுங்க. என்னம்மா? சரிம்மா. அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வந்து அனுஷம். உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம். தையல் மிஷின் வீட்டில் வச்சிருந்தா கடன் வரும் அப்படிங்கிறது தாந்திரிகம். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தையல் மிஷின் சம்பத்து தாரை. நீங்கள் தைக்கிறீங்களோ இல்லையோ தொட்டு கும்பிடலாம். 2வது நட்சத்திரத்தை நீங்கள் வணங்கலாம். சரிங்களா? அதே போல் நெத்தியில் விபூதி வச்சுக்கலாம். அனுஷத்துக்கு 2வது நட்சத்திரம் கேட்டை. அடிக்கடி ஈட்டி சிம்பிள்ஸ் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் மின்னல் ரைட் சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் யாருக்கா மெசேஜ் பண்ணால் ஓகே ரைட்னு போடுங்க. இதை எங்கே பயன்படுத்தியிருப்பார் ரஜினிகாந்த் தெரியுங்களா? பாண்டியன் படத்தில் அவர் பேர் ரைட்டு, பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி சட்டையை தூக்கி விட்டால் ரைட் சிம்பிள் இருக்கும். திருவோணத்துக்கு 6வது ஆயிலம் கேட்ட ரேவதி சொன்னா, அப்போ எப்படி வேணாலும் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? கேட்டை நட்சத்திரம் இந்திரனை குறிக்கக்கூடியது. அப்போ இந்திரன் வழிபட்ட கோவில்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரி, இந்திரன் வழிபட்ட கோவில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐராவதம்னு பேர் இருக்க சுவாமி கோயில் எல்லாமே இந்திரன் வழிபட்டது. ஏன்னா ஐராவதம் யாரோட வாகனம்? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோவில். இந்த கோவில்கள்லாம். அதே போல கேட்டை நட்சத்திரம் பிராய் மரம் தலைவிருச்சமாக இருக்கக்கூடிய கோவில் எங்கே இருக்குங்க? திருச்சியில் இருக்கு. திருச்சியில் இருக்கு. அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன். இதெல்லாம் உங்களுக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்கக்கூடியது. உங்களோட 6வது நட்சத்திரம் என்ன? திருவோணம். அப்போ நீங்கள் அதிகமாக எப்போவுமே உங்களோட ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ ஒரு ஸ்கேல் வச்சுங்க. ஏன்னா திருவோணங்கிறது அளக்கிறது. அதே போல் உணவுப் பொருட்களில் ஸ்வீட்டில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேசரி எடுத்துங்க. சரிங்களா? அதே போல் உலக்கை வீட்டில் வச்சுருந்தா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கழுதை போட்டாவை அடிக்கடி பார்க்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் திருவோணம் அப்படின்னாலே 3 பாதச்சுவடு, இந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? விசாக நட்சத்திரம். அப்போ நீங்கள் கடப்பாறை இருக்கு இல்லையா, கடப்பாறை, அந்த கடப்பாறை வாங்கி
அதை வந்து பட்டறையில் கொடுத்து அடித்து வேலாக்கி ஏதாவது கோவிலுக்கு தானமாக கொடுங்க, உங்களோட கர்மா முழுசாக சரியாக போயிடும். சரிங்களா? அதே போல் முறம், கோவில்களுக்கு முறம் வாங்கி கொடுக்கறது. எங்கெல்லாம் முறம் பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் பார்த்துருக்கீங்களா? அம்பாளுக்கு எல்லா வஸ்திரங்களும் மாலை எல்லாமே முறத்தில் வச்சு தான் கொடுப்பாங்க. அதே போல் சண்டியாகம் நடக்கும் போது ஒவ்வொரு சண்டிக்கும் பூர்ணாகதி, அதாவது மொழுகாத முறம், மொழுகாத புது முறம் பயன்படுத்துறது உங்களுக்கு சிறப்பு, அதாவது தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் காவடி நீங்கள் எடுக்கக்கூடாது. யாராவது காவடி எடுக்கிறாங்க, பாத யாத்திரைக்கு காவடி சம்பந்தமான விஷயங்களுக்காக உங்களுக்கு டொனேஷன் கேட்குறாங்க, இல்லை அது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களோட பரிபூர்ணமான விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கும், உங்களோட கர்மாவை முழுசாக சரி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? என்னம்மா? சதயம், உங்களோட ஜென்ம நட்சத்திரம் சதயம், 2வது நட்சத்திரம் அப்படின்னா பூரட்டாதி. அப்போ நீங்கள் தான் குபேரன் வழிபாடு பண்ணணும். இப்போ எல்லாருமே குபேர பொட்டு வைக்கிறாங்க, எல்லாருமே குபேரன் வழிபாடு பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் ப்ராப்பராக 2வது நட்சத்திரத்தை இயக்கினா குபேரனோட அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் உணவுப் பொருட்களில் அதிகமாக மாம்பழம் உணவாக எடுத்துக்கலாமா? அதே போல மாமரம் ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் அடிக்கடி போகலாம். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவிலோட ஸ்தலவிருட்சம் மாமரம். சரிங்களா? அதே போல சென்னையில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் மாமரம். ஸோ அந்த கோவில்களுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு சம்பத்து தாரையை பரிபூர்ணம் இயக்கும். அதே போல் மல்லிகைப்பூ, பெண்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் மல்லிகைப்பூ பிடிக்கும், நீங்கள் அதிகமாக மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம். சரி, மல்லிகைப்பூ இல்லாதப்ப என்ன பயன்படுத்துறது? ஜாஸ்மின் சென்ட் யூஸ் பண்ணுங்க, எப்போவுமே அதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவில் அதிகமாக லட்டு சாப்பிடுங்க. அதே போல் உங்களோட 6வது நட்சத்திரம் என்னம்மா? பரணி. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களோட கீ செயினாக பயன்படுத்தலாம். அதிகமாக நெல்லிக்காய் உணவாக சாப்பிடலாம், இல்லை நெல்லி மரம் ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடிய திருநெல்லிக்காய் மாதிரி ஸ்தலங்களை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பரணினா துர்க்கை, துர்க்கை வழிபாடு நிறைய பண்ணலாம். நிறைய இட்லி சாப்பிடலாம். என்ன ஐயா சிரிக்கிறாரு? சரிங்களா? அதே போல உங்களோட 27வது நட்சத்திரம், அப்போ உங்களோட கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸ்கூலில் நிறைய கிளாக்கெல்லாம் இருக்கும். கேட்குறீங்களா? ஸ்கூலில் கிளாக்கெல்லாம் இருக்கும். அந்த கிளாக்கு பேட்டரி வாங்கி கொடுங்க, பெரிய பேட்டரி, எவ்ரிடே மாதிரி நிப்போ எவ்ரிடேலாம் இருக்கலாம், அந்த பேட்டரி வாங்கி தானமாக கொடுக்கறது. இல்லை வசதி இருந்தால் ஸ்கூலுக்கு இன்வெர்டர் மாதிரி பேட்டரி, பெரிய பேட்டரி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம். அதே போல் விளையாடுற குழந்தைங்களுக்கு கோவிலெல்லாம் விற்கும் பாருங்க, சின்ன உடுக்க, அதை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் விசில், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கண்ட்ராக்டர் யூஸ் பண்ணுவார்ல விசில், அந்த விசில் வாங்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது உங்களோட கர்மாவை பரிபூர்ணமாக இயக்கும். உணவுப் பொருட்களில் தக்காளி சாதம் நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு தானம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு லக்னம் வந்து மிதுன லக்னம், 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து குரு திசை நடத்துகிறாரு. அவங்களுக்கு 12ஆம் இடம், அதாவது 12ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வீடு, மாந்தி ரோகிணி நட்சத்திர சாரத்தில் இருக்குது. அவங்களுக்கு அவங்க அம்மா செத்ததுலேருந்து அவங்க அம்மாவோட ஈவில் அட்டாக்கு இவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க பண்ணாத பரிகாரமே இல்லை, பரிகாரத்துக்கே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா சொத்தை இழந்துட்டாங்க. எங்கே போனாலும் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினாங்க, பரிகாரம் வேலை செய்யலை. நானும் என்னென்னமோ பரிகாரம் கொடுத்தோம், ஒர்க் பண்ணலை. இந்த மெத்தடோட அடிப்படையில் அந்த மிதுன லக்னத்துக்கு 5ல் சனி உச்சம், அவனே அஷ்டமாதிபதியும் கூட 9ஆம் அதிபதியும் கூட, 12ஆம் வீடுங்கிறது சந்திரனோட வீடு. அதே போல் சந்திரன் புதன் பரிவர்த்தனை, கடகத்தில் வந்து புதன், கன்னியில் வந்து சந்திரன். அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்கள என்ன செய்ய சொன்னோன்னா, அவங்களோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவன் கோவிலில் பால் வாங்கி தானமாக கொடுக்க சொன்னேன். உத்திர நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் என்ன? பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் அன்னைக்கு, பூர நட்சத்திரம்னா எலுமிச்சம்பழமா, எலுமிச்சம்பழ சாதமும் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமோ வாட்டர் பாட்டில் தானமாக கொடுக்க சொன்னேன். 2 வாரம் கொடுத்தாங்க. அவங்க மனநிலையில் இருந்த பாதிப்பு 85% 90% சரியாயிடுச்சு.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பயன்படுத்த உங்களுடைய கர்மாவை கழிக்கலாம். நட்சத்திரத்தை வச்சு எது வேணாலும் செய்யலாம். நட்சத்திரத்தை வச்சு மாந்திரிகம் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் எல்லாம் அஸ்ட்ராலஜர் தானே, சொல்லுங்க. ஐயா நான் கேட்டது சொல்லுங்க, நான் சொல்றேன். நமக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்குன்னா என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். தாந்திரிகமா சொல்லலாம், முதுகு வலிக்கும், வீட்டில் கிராக் விழும், அடிக்கடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கரையான் கூடு கட்டும், அதே போல் உணவு இன்டேக் பண்ணால் டைஜஷன் ஆகாது, தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும். இதெல்லாம் மாந்திரிக பாதிப்போட வெளி சிம்டம்ஸ். உங்கள் நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திர நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா ஐயா? சொல்லுங்க. சரி, பூராட நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்னங்கய்யா? உத்திராட நட்சத்திரம். அப்படின்னா நீங்க அதிகமா பலாப்பழம் சாப்பிடலாம். சுகர் இருக்கா? பாத்தீங்களா? அதுதான். ஐயா புனுகு இருக்குல்ல, புனுகு அத்தர் ஜவ்வாது அரகஜா அப்படின்னு சொல்றோம்ல, அதுல புனுகு இருக்கு இல்லையா, புனுகை நீங்க அதிகமா பயன்படுத்துறது, வாசனை திரவியத்தை நீங்க பயன்படுத்தலாம். வாசனை திரவியம் கிடையாது, வாசனை திரவியத்தில் உள்ள புனுகை மட்டும் பயன்படுத்தணும். சரிங்களா? அதே போல நீங்க சோப் போட்டு குளிக்கிற பக்கம் தானே இருக்கு, சில பேர் சீயாக்க போட்டு குளிப்பாங்க, சோப் போடுவீங்க இல்லையா? சரி, ரெட் கலர் சோப்பு பயன்படுத்துங்க. ரெட் கலர்ல என்ன நல்லா இருக்கு? நிறைய இருக்கு. லைபாய், சாவ்லான், இந்த மாதிரி சோப்பெல்லாம் ரெட் கலர் சோப்பு, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்தலாம். ஐயா பெரிய கடிகாரம், நீங்க ஆல்ரெடி பெரிய கடிகாரம் தான் கையில் கட்டிருக்கீங்க போல் இருக்கு, கடிகாரம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம். உங்களோட ஆறாவது நட்சத்திரம் என்னங்கய்யா? பூரட்டாதி. அப்ப பூரட்டாதி அப்படின்னா உங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, இல்ல மல்லிகைப்பூ செண்டு வாங்கி கொடுங்க. சரிங்களா? அதே போல ஆறாவது வால், உங்களோட வண்டி வீட்டு சாவி, அதில் வால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சாவி கீச்சையில் வந்து பொம்மை வைக்கும், இந்த வால் கத்தி, ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய போர் செய்யக்கூடிய வால் சிம்பலை நீங்கள் வந்து அடிக்கடி கீச்சையில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வால் இல்லைங்கய்யா, வால் 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 கத்தி வால், தீஜ் வால். எம்ஜிஆர் படம் பார்த்துறீங்களா இல்லையா, அதுல சண்டை போடுவார்ல அந்த வால். அதே போல உங்களுக்கு 27வது நட்சத்திரம் என்னங்கய்யா? மூல நட்சத்திரம். உங்களோட கர்மா கழியணும் அப்படின்னா நிறைய சந்தனம் வாங்கி தானமா கொடுங்க, கோவில்ல தான். அதே போல கொய்யாப்பழம் தானமா கொடுங்க. நடைபாதை வியாபாரிகள், அதாவது வண்டியில் வந்து கிழங்கு, அந்த இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் வித்துட்டு வராங்க தெரியுங்களா, அவங்க சைக்கிள் டயருக்கு டியூப் வாங்கி கொடுங்கய்யா, உங்களோட டோட்டல் கர்மா போயிடும். சைக்கிளில் உள்ள டியூப் போடுறோம்ல, அந்த டியூப் வாங்கி போடுங்க. அப்போ அந்த டியூப் கூட மாற்ற முடியாத அளவுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட கர்மா பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். இதை கொடுத்து பாருங்க, மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உணவுப் பொருட்களில் கொய்யாப்பழம் தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? எப்போவுமே நீங்கள் யானையோட முன்பக்கம் தான் ஆசீர்வாதம் வாங்கணும், யானையோட பின்பக்கம் வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 27வது நட்சத்திரம் யானையோட வாழா வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. யானைகிட்ட எப்போவுமே முன்பக்கம் ஆசீர்வாதம் வாங்குறத வழக்கமாக வச்சுங்க. சரிங்களா? நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் வந்து 2வது நட்சத்திரத்துக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். பூரட்டாதி அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா அம்மாவுக்கு, அவங்களுக்கு மாமரம் ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்களை வழிபாடு பண்ணுறது, மாங்காய் சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது, டெய்லி ஊறுகாய் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? என்னங்க? திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சரிங்களா? நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யார் திருவாதிரை சொன்னீங்க?
நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு எப்படி இவருக்கு வந்து வில்லு வாங்கி தானமாக கொடுக்க சொன்னோம், நீங்கள் டெய்லி வில்லு வாங்கி டெய்லி விடணும். எங்கே விடணும்? படிக்கட்டில் உட்காந்து விளையாடணும். நமக்கு பணம் வரணும்னா விளையாடுவோமா, விளையாட மாட்டோமா? இதை நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துப்பீங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சு எல்லாம் சக்ஸஸ் பண்ண தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ யார் கையில் இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா, புனர்பூசம், ராமர் அவர் கையில் எப்போவுமே என்ன இருக்குங்க? அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தும் போது ராமர் தோத்தாரா ஜெயிச்சாரா? அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்களா தோத்துருவீங்களா? பயன்படுத்துங்க. அதிகமாக கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் இருக்கும். கரும்பு ஜூஸை உணவாக எடுத்துங்க. நீங்கள் டெய்லியும் 108 முறை ராமநாமம் சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 27வது நட்சத்திரம் மிருகசிருஷ நட்சத்திரம். ஸோ மிருகசிருஷ நட்சத்திரம் அப்படின்னா நாதஸ்வரம் தானமாக கொடுக்க சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. நாதஸ்வர கலைஞர்களுக்கு நல்லா வாசிச்சிங்க அப்படின்னு உங்களால் முடிஞ்சது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டீ வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். கோவில்களுக்கு திரவிய பொடின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு ஊரில் அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, திருமஞ்சன பொடின்னு சொல்லுவாங்க. திருமஞ்சன பொடி அது கிடையாது, திரவிய பொடி. அதை வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல் மிருகசிருஷனா தேங்காய். அப்போ கோவில்களுக்கு தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். தென்னை மரம், தென்னங்கன்று கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் தேங்காய் சாதத்தை நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய உங்களோட அனைத்து கர்மாவும் சரியாப்படுங்க. சரிங்களா? ஆமாம், பூரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் என்னங்க? உத்திரட்டாதி. நீங்கள் அம்மா கேட்குறீங்களா? நெற்றியில் சனிக்கிழமையில நாமம் போட்டுங்க. ஏன்னா உத்திரட்டாதி நாமத்தை குறிக்கக்கூடியது. சின்னதா உங்களால் முடிஞ்சது. கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. பெருமாள் போட்டிருக்க நாமத்தை கிண்டல் பண்ணுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ உங்களோட அதே போல் உத்திரட்டாதினா காமதேனு. அப்போ பூலோகத்தில் வாழக்கூடிய காமதேனுனா பசுமாடு. ஸோ பசுவுக்கு நீங்கள் போய் உணவு கொடுத்தீங்கன்னா பக்கா வேலை செய்யும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு 6வது நட்சத்திரம் என்னங்க? என்ன? கார்த்திகை. அப்ப கார்த்திகை அப்படின்னாலும் நீட்டு பொட்டுன்னு அர்த்தம். அப்ப அதுவும் வேலை செய்யுமா? அப்ப எந்த கோவிலுக்கு போனாலும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது, அதாவது வழிபாடுகள்ல நிறைய இருக்கு. யார் அடுத்து என்ன கேட்டீங்க? சித்திர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னங்க? சுவாதி. உங்களுக்கு சிம்பிளான விஷயம், வெல்ட் அடிக்கிறாங்கல்ல, ஆர்க் வெல்ட், அங்க வரக்கூடிய பொரிய அடிக்கடி நீங்க பார்த்துட்டே வாங்க. இது ஈஸி தானே? அதே போல கோவிலில் நடக்கக்கூடிய யாகங்கள்ல வரக்கூடிய ஜுவாலையை நீங்க அடிக்கடி பார்க்கறது. தீ ஜுவாலை சுவாதி நட்சத்திரத்தோட குறியீடு. இது நீங்க லேட்டஸ்டா எங்க பார்த்துருப்பீங்க? லேட்டஸ்டா இல்ல, மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவரோட கொடியில் வந்து போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது சுவாதி நட்சத்திரத்தோட குறியீடு. ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உணவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திராட்சை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் பானகம் அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம். சபரிமலைக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, பானகம் தெரியலங்கய்யா? புளி கரைக்க வேண்டாம். சுக்குப்பொடி, எலுமிச்சம்பழம், அது பேர் என்ன, ஏலக்காய், நாட்டு சக்கரை, இதை கலந்து தண்ணி கலந்துட்டா அதுதான் பானகம். இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு 27வது நட்சத்திரம் என்னங்க? ஹஸ்த நட்சத்திரம். யாருக்கும் உங்கள் கையால் கை கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நிறைய ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஹஸ்தம். சரிங்களா? அதே போல் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா முத்து மோதிரம் வாங்கி தானமாக கொடுங்க. சரிங்களா? அதே போல் வாட்ச் வாங்கி தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஆமாம்மா, பூரட்டாதிக்கு 27வது நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரம். அப்போ ஸ்டாப்லர் வாங்கி தானமாக கொடுங்கம்மா. பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஸ்டாப்லர், பஞ்சிங் மிஷினு. அதே போல் யாரை நீங்கள் பார்க்க போனாலும் இப்போ மீடியாவெலாம் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் பொக்கே கொடுப்பாங்க இல்லையா?
பொக்கே கொடுக்கறது. அதே போல் உங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இப்போ துளசியோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொக்கேவாக பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணி அதை சாமிக்கு போய் சாத்திடுறது. இது உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம். சரிங்களா? சதயம் பூ இல்லைம்மா, பூங்கிறது வேற காரகத்துவம், பொக்கேங்கிறது வேற காரகத்துவம். பூங்கொத்துனா இப்போ துளசி எடுத்து எல்லாத்தையும் லாக் பண்ணி கீழே ஒரு கட்டை கட்டி ஒரு அழுத்தினீங்கன்னா ஃப்ளவர் பொக்கே மாதிரி ஆகிடும். இதே அருகம்புல் அது மாதிரி செய்யலாம், விநாயகருக்கு செய்யலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்யறது உங்களோட கர்மாவை பரிபூர்ணமாக குறைச்சி கொடுத்துரும். சரிங்களா? சதயம் அப்போ வந்து நிறைய திராட்சை சார்ந்த உணவுகள் நீங்கள் தானம் கொடுக்கலாம். சரிங்களா? என்னம்மா இப்போ தானே உத்திரட்டாதி யாருக்கும் சொன்னேன். அவிட்டத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன? சதயம். இப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் தானமாக கொடுக்க சொன்னோம் அதெல்லாம் நீங்கள் உணவை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ அவிட்டத்துக்கு 2வது நட்சத்திரம் சதயம். அப்போ நீங்கள் ரெகுலராக ஸ்டாப்லர் வச்சு யார் அவிட்டமோ அதாவது அவங்க அடிக்கடி ஸ்டாம்ப் பண்ணணும். பேப்பரில் வந்து நிறைய பின் போட்டு விளையாடுறாங்க இல்லையா, குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது. சும்மா பேப்பரில் அடிக்கடி பஞ்சிங் மிஷின் வச்சு ஓட்ட போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இயக்கி கொடுக்கும். அதே போல் நீங்கள் பூங்கொத்தை வாங்கி வீட்டில் வச்சு அடிக்கடி பார்க்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு 27வது நட்சத்திரம் என்னவா? ஒரு அவிட்டத்துக்கு 27வது நட்சத்திரம் திருவோணம். அப்போ கோவில்களுக்கு கேசரி வாங்கி தானமாக கொடுக்கறது. சரிங்களா? அதே போல் 3 பாதம். அப்போ யாருக்காவது குருமார்களுக்கு மரக்கட்டையாலான செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது. அதே போல் இட்லி தானமாக கொடுக்கறது. சரிங்களா? இதெல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு கர்மாவை பரிபூர்ணமாக குறைச்சி கொடுத்துருமா. ஓகேவா அம்மா? மூல நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன? பூராடம். அப்போ நீங்கள் அதிகமாக ஆஞ்சநேயர் பயன்படுத்தக்கூடிய கதை சிம்பிளை நீங்கள் அடிக்கடி கீச்சையில் பயன்படுத்துறது நல்லது. மழை பெய்யும் போது நினைக்கிறது, மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது மழை தண்ணியை நீங்கள் குடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பூராடத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்போ திருவண்ணைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூராட நட்சத்திரம் வேலை செய்யும். அதே போல் காளான் உணவு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? உங்களுக்கு 27வது நட்சத்திரம் என்னங்க? என்னங்க? கேட்டை. அப்போ கோவில்களுக்கு விபூதி வாங்கி தானமாக கொடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. புறாய் மரம், 27 நட்சத்திர விருட்சங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல புறாய் மரம் இருக்கும். அந்த புறாய் மரம் வாங்கி ஏதாவது கோவில்களுக்கு நீங்கள் வச்சு பராமரிக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்னம்மா? அனந்த பத்மநாத சாமி கோவில் திருவனந்தபுரம். வன்னி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே அவிட்டம் தாம்மா. சரிங்களா? என்னம்மா? உணவா? அவிட்டத்துக்கு தக்காளி சாதம். ஏம்மா? மூலத்துக்கு உணவு கொய்யாப்பழம். என்னங்க? பூசத்துக்கு உணவு ஆப்பிள். பூசம் உங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரம்? ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஏன் தானமாக கொடுக்க போறீங்க? அதாவது நம்ம ஒரு பொருள் நமக்கு உள்ளதை நமக்கு வச்சுவோமா, இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்போமா? எப்போவுமே அர்ச்சனை உங்கள் பேரில் தானே பண்ணுறீங்க. அப்போ உங்களோட ஜென்ம நட்சத்திர பொருளை நீங்கள் உணவாக எடுத்துங்க. அப்போ நட்சத்திரத்தை ஒருத்தவங்க யாரெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்துறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நடிகர் யோகி பாபு பூச நட்சத்திரம், கடகராசி. அவரோட கரணம் வந்து கௌளவ கரணம். வராகிக்கு கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மண்டேலா படத்துக்கான சிறந்த தேசிய விருது கிடைச்சது. அதே போல் இருக்கக்கூடிய நடிகர்கள் ரொம்ப பீக்காக இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு தான். ஸோ நட்சத்திரத்தை எப்படி நாம் இயக்குறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை இயக்கும் என்று இந்த எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா முகுந்தன் முரளி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்றேன்யா, சொல்லுங்க. பூராட நட்சத்திரத்துக்கு கோவில் வந்து ஜம்புகேஸ்வரர் கோவிலுங்கயா, திருவண்ணைக்காவல். வஞ்சி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோவிலும் எடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, மழை பெய்யும் போது நினைங்கய்யா பூராடம் பரிபூர்ணம் இயங்க ஆரம்பிச்சிருங்கய்யா. செல்ஃபோனுக்கு பேக் சைடில் ரெயின்போ கலரில் கேஸ் வாங்கி போடுங்க, பூராட நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும். வானவில் தெரியுது இல்லை? புரியலையா?
ஃபோனுக்கு பின்னாடி கவர் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த கவரை ரெயின்போ மாதிரி 7 வண்ணத்தில் கலர் இருக்கும், அதை பயன்படுத்துங்க. இப்போ நான் ரோஹி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு, அதான் 2வது நட்சத்திரம் மிருகசிரிஷம், மான் கொம்பு உள்ள கேஸ் போட்டிருக்கேன். அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறத விட நாம் செஞ்சாதான் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க. சிம்பிள் தானே, 100 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். பீதாம்பரமா? அது தாராபத்திரம். அது அது எதுக்கு சொன்னேன்? உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா தாராபத்திரம். அதை வாங்கி கொடுக்கும்போது அதில் உள்ள தண்ணி பயன்படுத்த சுவாமி மேலே விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ சுவாமி எப்பவுமே கூலிங்காக இருப்பார், உங்களை எப்பவுமே மகிழ்ச்சியாக வச்சுப்பார். அதுக்காக சொன்னேன். தாராளமாக கொடுக்கலாம் ஐயா. நான் 2-3 பொருள் எப்படி சொன்னேன்னா, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இப்போ மல்லிகைப்பூ சொன்னேன், மல்லிகைப்பூ எப்பவுமே கிடைக்காது, அதனால ஜாஸ்மின் சென்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு ஆல்டர்னேட் தான். தக்காளி சாதம் கிடைக்கலையா, ஒரு பேட்டரி வாங்குறது 10 ரூபா தான், வாங்கி தானமாக கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்காக சொன்னேன். பூராடத்தை இயக்கணும்னு வேற யார் கேட்டது? பூராடத்தை இயக்கணும்னா அடிக்கடி இப்போ தீபாவளி துப்பாக்கி இருக்கு இல்லையா, கேப் ரோல் போட்டு அடித்தாலும் பூராடம் வேலை செய்யும். துப்பாக்கி பட்டாசு அதாவது சீனி வெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிஜிலி வெடி வாங்கி பாக்கெட் ஸ்டாக் வச்சுங்க. அப்பப்போ 2 வெடியை வெடிச்சு போட்டு விடுங்க. உங்கள் காரியம் போகும்போது எல்லா காரியமும் வெற்றியை கொடுக்கலாம் என்ன கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நிறைய விஷயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்கள். இது எல்லாமே அவருடைய அனுபவ ரீதியில் கண்டறியப்பட்ட வெற்றி கண்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஐயா அவர்களுடைய அனுபவ ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மணிமுறையை செய்ய மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பதிவு செய்த நம்முடைய ரத்னகுமார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். நம்முடைய தொட்டி பெரியசாமி ஐயா அவர்களும் பொன்னாடை போற்றுமாறு சிறப்பு செய். இன்னைக்கு உணவு இடைவேளைக்கு பிறகு உலக நாயகனாக இருக்கக்கூடிய